இங்கே பாருங்க, நான் வந்து பீச்சுக்கு தான் வீடியோ எடுக்க வந்திருந்தேன். இது புதுசாக ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். திடீர்னு நமக்கு ஜோசியம் பார்க்கலான்ட்டு ஒரு தோணுச்சு. இந்த அக்காட்ட வந்து ஜோசியம் பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்குது, உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பார்க்கலாம் வாங்க. சக்கம்மா தாயே ஈஸ்வரி எங்காலம்மா முனீஸ்வரா கருப்பா கட்ட எந்த பக்கம் திரும்பி உட்காந்து 9 வாக்கே ஒளியாம சொல்லு, ஜகம்மா வாக்கு சரியாக சொல்லு, தொடிச்சி வாக்கு துடியாக சொல். அன்னரேகை இருக்கும், ஆயுள்ரேகை இருக்கும், தனரேகை இருக்குது. ரஜத்தி ஆயுசெல்லாம் கெட்டி. ஆனால் பிறக்கிறம்மா பொண்ணா பிறந்திருக்கு. ஆனால் ஆண் போல் அதிகாரக்கார பாப்பா. இன்னைக்கு ஆண் செய்கிற காரத்தை பெண் செய்து முடிச்சிருவு. ஆனால் இப்போ ஒரு காரியம் உன் மனசில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அது நடக்குமா நடக்காதுன்னு மனசு தான் குழப்பத்தில் இருக்கு. உன் உயிருக்கு 2 கட்டம் தாண்டிட்ட. இன்னும் உயிருக்கோ பொருளுக்கோ சேதாரணம் கிடையாது. எந்த காரியம் எடுத்து போனால் இன்றைக்கி அவசர குணம் அவசர புத்தி. முன்ன செய்கிற பின்ன யோசித்து பார்க்க. இன்றைக்கி அழுகையும் கண்ணீரும் ஆறா பெரிய போய் தான் உட்காந்துருக்கணும். இன்றைக்கி உன் வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை, மனசுலையும் சந்தோஷம் இல்லை. உன் மக்க யோகம் 4 குழந்தைக்கு அதிகாரம். ஆண் போல் 2 பெண் போல் 1. குழந்தை யோகம் நல்லா இருக்குது. தெய்வம் நேற்றமாக இருக்குது. ஒரு ஆண் தெய்வம் ஒன்று காட்டுது. அப்படி என்னன்னாக்கா? ஆண் தெய்வம்னா ஆண் சாமி விச்சருவாக்காரு. விச்சருவாக்காரு. ஒரு ஆண் தெய்வம் கும்பிட்ற. உங்கள் வீட்டில் இறந்தவங்க ஒரு பெண் தெய்வம் துணையாக இருக்கிறாங்க உனக்கு. ஏன்னா இது இருக்க பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்குற காரியம் கைவிட்டு போச்சு. நீ நினச்சா வாழ்க்கை ஒன்று, நடந்தால் வாழ்க்கை ஒன்று. இன்னைக்கு எதை எதிர்பார்த்தாலும் நினைக்க தான் முடியாது, அனுப்பி விட மாட்டுக்கு. எதை பார்க்குற காரியம் வீட்டுக்கு பெண் வீட்டில் இருந்து தெய்வமாக இருந்த தாய் தகப்ப வீட்டில் தெய்வம், பிறந்த வீட்டில் செல்ல பிள்ளை, புகுந்த வீட்டையும் வாழ வைப்ப, பிறந்த வீட்டையும் வாழ வைப்ப, நல்லபடியாக இருப்பு. அண்ணன் தம்பி தாய் தங்க சப்போர்ட்டோட உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்குது. நினச்சதையே சாதிச்சு கொண்டு வருவேன். ஆனால் இப்போ இதை எதிர்பார்த்தாலும் இன்றைக்கி அவசர குணம் அவசர புத்தி. முன்ன செய்கிற பின்ன யோசித்து பார்க்க. 3 வருஷம் படாத உண்மை இடத்துல படாத கஷ்டம்லாம் பட்டுட்டேன். இப்போ 3 மாதம் 3 நாளே உன் டைமே சரியில்லாத அளவுக்கு இருக்குது. உன் நேரம் சரியில்லைன்னா உங்கிற உணவுக்கோ உடுத்த வேண்டிய ஆடைக்கோ காசு போனதுக்கோ குறை கிடையாது. இது 3 முச்சந்தி ரோட்டில் ஒரு பெண்ணுக்கு சுற்றி போட்டிருக்காங்க. உன் கண்ணால் பார்க்கல, கையால் எடுக்கலை. உன் வலது காலால் மிச்சி இடது காலால் தாண்டி இருக்கு. அந்த தோஷம் உடம்புல மறைமுகமாக இருக்குது. அது இருக்கப்போ தான் நாளுக்கு நாள் அழகை கெடுக்கு, அந்தஸ்தை கெடுக்கு. இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடும் கம்மி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இது இருக்க இடது கால் வலி எடுக்கும். படுத்தின்னா கண்ட சொப்பனம்லாம் அங்கே சொல்லும். இந்த டைம் ஆகப்பட நீ எப்படியோ சுத்தப்படுத்தியிருக்கணும். நீ கேட்டு வச்சிருக்கியோ கேட்காம வச்சிருக்கிய கடலோட செய். இன்னைக்கு அம்மா உன்னைய தேடி நான் வரல, என்னை தேடி நீ வரல. இன்னைக்கு உன் தெய்வமே உனக்கு வழி காமிச்சிருக்கு. இந்த டயத்தை வச்சு பார்க்காத, சுத்தப்படுத்த நல்லா இருக்கும்.